ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் காணலாம். தற்போது கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 10/7/2026 அன்று பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும், கேது பகவான் மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கும் ராகு கேது நட்சத்திர சாரம் பெயர்ச்சி ஆகிறார்கள். நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் அடுத்த 2 மாத காலம் சஞ்சாரம் செய்வார்கள். ஆங்கில தேதிப்படி 10/7/2026 முதல், தமிழ் தேதிப்படி பரபவ ஆண்டு ஆனி மாதம் 26 முதல் ஆவணி மாதம் 25 வரை, சரியா 2 மாதம் 60 நாட்கள். நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் செல்லும்போது முதல் 3 நாட்கள், அதாவது 10/7/2026 முதல் 13/7/2026 வரை, இந்த 3 நாட்கள் நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் செல்வார். அப்போ கேது செவ்வாய் இணைவு. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுடைய ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் நின்று திசை நடந்தாலும் புத்தி நடந்தாலும் அடுத்த 2 மாத காலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். ரிஷபத்தில் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடந்தாலும் அடுத்த 2 மாதம் அவங்களுக்கு உடல் ரீதியான, மன ரீதியான, பண ரீதியான, குடும்ப ரீதியான பிரச்சனையை கொடுக்கும். ராகு விருச்சிகத்தில் செல்கிறார். ராகுவை நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. கேது தான் மோட்சக்காரகன், மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கேதுவுக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா சனி. சனிக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா கேது தான். கேது திசையில் சனி புத்தி நடந்தாலும், சனி திசையில் கேது புத்தி நடந்தாலும், எந்த திசை நடந்தாலும் அதில் ராகு புத்தி நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும், மரணத்தை ஏற்படுத்தும். துயரம், துக்கம், வேதனையை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேதுவுக்கு 100% உண்டு. 10/7/2026 முதல் 13/7/2026 வரை, இந்த 3 நாட்கள் நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் செவ்வாயும் 3 நாட்கள் இணைந்து செல்லும்போது பெரும்பாலும் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைக்குள் சண்டை வரும், சகோதரருக்குள் அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை வரும், சொத்து பிரச்சனை, வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள் சொத்து பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திவிடும். கன்னி ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் காணலாம். கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/8ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகிறார். கன்னிராசிக்கு 12வது வீட்டிலே கேது பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு நட்சத்திர சாரம் பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 2 மாதம் நவாம்ச கட்டத்தில் கன்னிராசிக்கு 3வது வீட்டில் ராகுவும் 9வது வீட்டில் கேதுவும் அடுத்த 2 மாதம் சஞ்சாரம் செய்வார்கள். கன்னிராசிக்கு 3வது வீட்டிலே நவாம்ச கட்டத்தில் ராகு வரும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பீங்க. விளையாட்டு போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு மாநில அளவில், மாவட்ட அளவில் நீங்கள் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடி வெற்றி பெற்று பரிசுகள் வாங்கிட்டுருவீங்க. படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. நாம்ச கட்டத்தில் 3வது வீட்டில் ராகு வரும்போது இயந்திரம், வண்டி, வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள், டிராவல்ஸு, காரு, லாரி, பஸ்ஸு டிரைவர்கள், ஓட்டுநர்கள்,
இப்போ இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். புதிதாக வந்து 2 வீலரு 4 வீலரு வண்டி வாகனங்கள் வாங்கலாம். புதிதாக தங்க நகை வெள்ளி நகை எடுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வசதி வாய்ப்புகள் கூடும். நாம்ச கட்டத்தில் 3வது வீட்டில் ராகு வரும்போது பழைய வண்டி வாகனங்கள்லாம் மாற்றிட்டு புதுசாக வந்து நீங்கள் வந்து சொந்தமாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். பழைய வீட்டை வந்து பராமரிக்கலாம். இல்லைனா வந்து புதிதாக வந்து வீடு கட்டலாம். உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் கூடும். இயந்திரம் வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் சிறப்பு. சிறு தூர பயணம் நீண்ட தூர பயணம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் படிப்பு சார்ந்து வேலை உத்தியோகம் சார்ந்து செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. நாம்ச கட்டத்தில் 3வது வீட்டில் ராகு வரும்போது கன்னிராசி என்பதற்கு ஒரு நல்ல முன்னேற்றம். இப்போ வந்து உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் உடனுக்குடன் வெற்றியாகும். இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கன்னிராசிக்கு 9வது வீட்டிலே நாம்ச கட்டத்தில் கேது வருகிறார். இப்போ வந்து வெளியூரில் வெளிநாட்டில் ஒரு 6 மாதம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பவர்கள் அல்லது 2 வருஷம் ஆச்சு அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் இப்போ வந்து உள்ளூருக்கு வந்து அப்பா அம்மாவை பார்த்து உடன் பிறந்தவர்களை பார்த்து பங்காளிகளை பார்த்து உள்ளூரை வந்து பார்த்துட்டு போகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. நாம்ச கட்டத்தில் 9வது வீட்டில் கேது செல்லும்போது பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு சென்றவர்கள் அப்பாவோட கோச்சிக்கிட்டு உடன் பிறந்தவர்களோட கோச்சிக்கிட்டு நான் வந்து சாமியாராக போகிறேன் சன்னியாசமாக போகிறேன் அப்படின்னு வீட்டை விட்டு ஓடி போனவர்கள் இப்போ இந்த 2 மாதத்தில் வீடு தேடி வருவாங்க. நாம்ச கட்டத்தில் 9வது வீட்டில் கேது செல்லும்போது லாரி பஸ்ஸு காரு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் பாத யாத்திரை கிரிவலம் நீண்ட தூர பயணங்கள் நீங்கள் வந்து சென்று வரலாம். அது மாதிரி வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் அங்கே போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த 2 மாதத்தை பயன்படுத்திக்கலாம். வெளிநாடு வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கன்னிராசி என்பதற்கு சிறப்பாய் தரும். நாம்ச கட்டத்தில் 9வது வீட்டில் கேது வரும்போது வெளிநாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாட்டிலேருந்து பணம் வந்துட்டு இருந்துச்சு அந்த பணம் கடந்த 2 மாதமாக வரல அல்லது 1 வருஷமாக வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ வந்து இந்த ராகு கேது நட்சத்திர பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு வெளிநாடு மூலம் பணம் வரும். கன்னிராசிக்கு 12வது வீட்டிலே கேது இருக்கும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இரவு உறக்கம் குறைந்திருக்கும். இரவு வந்து நல்லா தூங்க முடியல, ஒரே மன அழுத்தமாக இருக்குது, மனக்குழப்பமாக இருக்குது, ஒரு நிம்மதி இல்லாத தன்மை கன்னிராசி என்பதற்கு ஓடிக்கிட்டு இருக்கும். 12வது வீட்டிலே ராசிக்கு கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே மன அழுத்தம் ஒரே குழப்பமாக இருக்கும். மனம் வந்து நிறைவில்லாமல் இருந்துச்சு அது வந்து இந்த 2 மாதத்தில் படிப்படியாக குறையும். இரவு வந்து நன்றாக தூக்கம் வரும். கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ராகு செல்லும்போது இப்போ வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் நிலையில் பார்த்தீங்கன்னா கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு, உடம்பு சரியில்லாமே இருந்துச்சு, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நோயெல்லாம் கூட இப்போ வந்து சரிப்படுத்தி கொள்ளலாம். நாம்ச கட்டத்தில் 3 9வது வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் வரும்போது ராசி கட்டத்தில் 6வது வீட்டிலே ராகு வந்து 3 8ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் செல்லும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கன்னிராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 2 மாதம் மட்டும் இல்லை அடுத்த 2 மாதமும் உங்களுக்கு ராகு கேதுவால் பெரிய அளவு நன்மை தான். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.